ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா பிரெட் பன்னீர் போண்டா. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக உதுத்துக்கணும். இந்த மாதிரி சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கேங்க. ஒயிட் பிரெட்டு 5 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் அகலமாக. ஸோ அதனால் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். கடலை மாவு சிறிதளவு, எண்ணெய் கடலெண்ணெய், மஞ்சத்தூள் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு சின்ன பவுல் அளவு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தவா ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ந்தவுடன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்க வேணாங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கலாம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க. பன்னீர் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பன்னீரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் சூடாக ஆகட்டும். கடலை மாவை பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு கரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பன்னீர் மசாலாவில் நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுமாதிரி கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், பால் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு நைஃப் வச்சு இந்த 4 கார்னர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் 5 ஸ்லைஸே நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து லைட்டாக நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டிங்கன்னா ப்ரெட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், ப்ரெட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சா? இப்போ இதில் வந்து பன்னீர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் வச்சு நல்லா ரவுண்டாக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ரோல் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ப்ரெட்டை தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க. வச்சிங்கன்னா ப்ரெட்டு நல்லா ஊறி போயிடும். அப்புறம் உங்களால் வந்து ரவுண்டாக பிடிக்க முடியாது. ஸோ நல்லா ஜஸ்ட் இப்படி டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தோடனே அது ஊறிடும். இப்போ வந்து பன்னீர் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், அழகாக நான் ரவுண்டாக பால் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? 5 பால் ரெடி பண்ணியிருக்கேன். 200 கிராம் பண்ணியிருக்கேன். இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்குங்க. நான் அப்புறம் ரெடி பண்ணுவேன். இப்போ செஞ்சு காட்டுறதுக்காக 5 பால் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. இப்போ வந்து போண்டா போட்டுடலாம். இப்போ பால் பார்த்தீங்களா, ப்ரெட்டு பன்னீர் 2 சேர்த்து செஞ்சது. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கடலை மாவில் நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அந்த கோட்டிங் நல்லா இருக்கணும். இப்போ போட்டுடலாம். இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு போண்டா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிரெட் பன்னீர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக். இப்போ தான் புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.